வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த சமையலறை குறிப்புகள் பகுதி. சமையலறை குறிப்பு பகுதியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சமைச்சு அடுப்பில் எங்கே பார்த்தாலும் அது கொட்டி இது கொட்டி இப்படியே இருக்கு. இதெல்லாம் திரும்பவும் சூடாகும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுது. இப்போ இதெல்லாம் கழுவுறதுக்குள்ளார கையே வலிக்குது. இந்த வலி இல்லாமல் அழகாக நம்மளுடைய அடுப்பை மீண்டும் பளபளன்னு ஒரு உருவத்துக்கு எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்மளுடைய அடுப்பு பார்த்திங்களா, இதில் நல்லா சமைக்கும் பொழுது அந்த பருப்புலேருந்து தண்ணி வழிஞ்சது, பால் கொட்டினது, இப்படி எல்லாமே பக்கவாடுகளில் விழுந்து அப்படியே திரும்பவும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அது அப்படியே கருப்பாகி கரிஞ்சு போயிருக்கு. மற்றபடி இதெல்லாம் வேணும்னே நம்ம துடைக்காமல் வச்சுருக்கோம். இல்லாட்டி இது நம்ம சிந்தும் போது இப்படியே துடைச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ உங்களுக்கு அது துடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அது அப்படியே விடப்பட்டிருக்கு. இப்போது நம்ம இதை எப்படி சுலபமாக இந்த கரைகளே இல்லாமல் மீண்டும் பளபளன்னு புதிய அடுப்பு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு முதல்ல நம்ம சாதாரணமாக சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா, சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய சோடா அல்லது சோடா உப்பு அப்படின்னு கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சோடாவை வாங்கி அதனுடைய ஒரு சிறு பகுதியில் நீங்கள் கரை எங்கே இருக்கோ அந்த ஓரங்களில் அந்த இடத்துல எல்லாத்தையும் இந்த சோடாவை முதல்ல தூவிடலாம். இப்போ நீங்கள் மெதுவாக உங்கள் கைகளை வச்சு இங்கே தேய்ச்சி கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சுடு தண்ணி வெதுன்னு கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியை அந்த இடத்துல தெளிச்சுக்கோங்க. இப்போ அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சம் தேய்ச்ச உடனே இங்கே இருந்த அந்த கரைகள் மற்றும் எண்ணெய் பசை எல்லாம் விலகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அழகாக ஒரு நல்ல உலர்ந்த துணி அல்லது கிச்சன் டவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாளை வச்சு இதை நல்லா தொடச்சிட்டிங்கன்னா மீண்டும் பளபளன்னு அதே நிறத்துக்கு இது வந்துடும். புது மெருகோட பளபளன்னு நம்மளுடைய அடுப்பு தயார். எண்ணெயும் சாம்பாரும் சட்னியும் பாலும் வழிஞ்சிருந்த நம்மளுடைய அடுப்பை திரும்பவும் புது அடுப்பு நிலைமைக்கு அழகாக பளபளன்னு மாற்றிட்டோம். திரும்பவும் சமைப்பதற்கு தயாராக இருக்கிற நம்ம அடுப்பை நீங்களும் இதே மாதிரி உங்கள் அடுப்புகளை சுத்தம் செய்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்களுடைய சமையலறை தோழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.